ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பகவானுக்கு ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் பெரியோர்களாலே சாத்தப்பட்டுள்ளன. உபனிஷத்துக்கள், ரிஷிகள், வேதங்கள் இவை அனைத்துமே பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்களை சூட்டி உள்ளன. அந்த எத்தனை திருநாமங்கள் இருந்தாலும் அதற்குள்ளே ராமநாமத்துக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. இந்த ஒரு நாமத்தை சொன்னோம் என்றால் அது 1000 நாமங்களையும் சொன்னதற்கு சமமாகிறது என்று சிவபெருமான் தானே பார்வதி தேவிக்கு உபதேசிக்கிறார். அந்த ராமனுடைய க்ஷேத்திரங்கள் 108 திருத்தலங்களுக்குள்ளே பல உள்ளன. அதில் ஒரு க்ஷேத்திரம்தான் திரு எவ்வளூர், திரு எவ்வள் என்று சொல்லப்படுகிற தொண்டை நாட்டினுடைய திருத்தலம். இந்த ஊரில் ஷாலிஹோத்திரர் என்கிற ரிஷிக்கு அருள் புரிவதற்காக பகவானே ஒரு வயோதிகர் வடிவத்திலே வந்து அவரிடம் இருந்த உணவையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு அருள் புரிவதற்காக இங்கேயே சயன திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். ராமனுடைய சயனம் என்பது ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்கலாம். ஒன்று திருப்புல்லாணி என்று கடற்கரையில் இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் தர்பசயன பெருமானாக ராமன் சேவை சாதிக்கிறார். அதேபோல் இந்த இடத்திலும் ராகவன் என்கிற பெயரோடு ராமனே காட்சி கொடுக்கிறார். அந்த மூலவரைத்தான் தற்போது தரிசிக்க இருக்கிறோம். திரு எவ்வள் சன்னிதானத்திலே உள்ளே நுழைந்தோம் என்றால் அழகான மண்டபங்கள் கோபுரங்களால் சூழப்பட்டது. இந்த திருக்கோவில் அஹோபில மடம் ஸ்ரீமத் அழசிங்கராலே நிர்வாகம் செய்து வரப்படுகிறது. எல்லா கைங்கரியங்களும் தடையின்றி செவ்வனே நடத்தி வருகிறார் ஸ்ரீமத் அழசிங்கர். அவருடைய அருளோடு வழிகாட்டுதலோடு நாமும் இந்த பெருமானை தரிசிப்பதற்கு செல்வோம். மூலவருடைய கர்ப்ப கிரகத்தில் சயன திருக்கோலத்தில் பெரிய வடிவத்திலே பெருமான் இருக்கிறார். தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருமுகமண்டலம் தெற்கு நோக்கி இருக்கிறது. பெருமானுக்கு வைத்திய வீரராகவ பெருமான் என்று திருநாமம். ராகவன் ராமனானபடியாலே வீரராகவன் என்று எப்படி பெயர் ஏற்பட்டதென்றால் புராணம் கூறுகிறது, மது கைட்டபர்கள் என்று 2 அரக்கர்கள் அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேதத்தையே திருடிக்கொண்டு பிரம்மாவுக்கும் துன்பத்தை கொடுத்து உலகத்திலும் பலவிதமான உபதிரவங்களை செய்தார்களாம். அவர்களை அழிக்கும் வகையை பகவான் பார்த்து வந்தார். கடைசியில் தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி அவர்களை முடித்தாராம். அந்த வீரம் தோற்ற இங்கு சயனித்திருக்கிறபடியாலே இந்த பெருமானுக்கு வீரராகவன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. சரி, அது இருக்கட்டும். வைத்தியன் என்று ஏன் பெயர் என்றால், இந்த பெருமான் யார் ரோகத்தோடு கூடியவர்கள், ஏதோ ஒரு வியாதியாலே பீடிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பிரார்த்தித்து கொண்டாலும் அவர்களுடைய வியாதிகளையெல்லாம் போக்கிக் கொடுக்கிறார். அதனால வைத்தியன் என்று பகவானுக்கு திருநாமம். சஹஸ்ரநாமத்திலேயே நிர்வாணம், பேஷஜம், பிஷக்கு என்று தெரிவிக்கிறோம் அல்லவா? பேஷஜம் என்று சொன்னால் மருந்து என்று பொருள். பிஷக் என்று சொன்னால் மருந்தை கொடுக்கக்கூடிய மருத்துவர் என்று பொருள். அப்ப பகவான் தானே மருந்தாகவும் இருக்கிறாராம், தானே மருத்துவராகவும் இருக்கிறாராம். உலகத்தில் இப்படி பார்த்ததே கிடையாது இல்லையோ? மருத்துவர்னு ஒரு மனிதன் இருப்பார். அவர் ஊசி போட்டார்னா மருந்து உடம்புக்குள்ள போய் வேலை செய்ய போறது. மருந்து மருத்துவராக இருக்க முடியாது, மருத்துவர் மருந்தாக இருக்க முடியாது. ஆனா பகவானுக்கு ரெண்டுமே உண்டு. மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன் என்று ஆழ்வார் பாடுகிறார். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்றும் பாடுகிறார். பகவானை மருத்துவர் என்று சொல்வதுண்டு. எந்த வியாதியினால்? வீரராகவ பெருமானிடத்துல எந்த வியாதியை போக்க பிரார்த்தித்தாலும் போக்க போகிறார். ஆனா இந்த எல்லா வியாதிகளுக்கும் மூலமான ஒரு வியாதி இருக்கு. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையோ, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு. அப்ப நோய்க்கு மட்டும் மருந்து கொடுக்க கூடாது. நோய்க்கு மூலம் என்ன, அதற்கு அடி என்ன, சோர்ஸ், அதனுடைய ஆரம்ப புள்ளி என்னன்னு பார்க்கணும் இல்லையோ? அந்த ஆரம்ப புள்ளிக்கு மருந்து கொடுத்தா தான் நன்னா சரியா போகும். அதை உலகத்து மருத்துவர்கள் ஓரளவுக்கு செய்கிறார்கள். எனக்கு காய்ச்சல் இருக்கு, காய்ச்சல் என்பது ஒரு சிம்டம்,
வெளியில காட்டக்கூடிய ஒரு தெரிதல் தானே, அது உள்ளூர ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கு, அதனால ஜுரம் வருகிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்ப அந்த இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து கொடுக்கணும். இதுவரைக்கும் இந்த உலகத்து மருத்துவர்களுக்கு தெரியும். ஆனால் பகவான் எவ்வளவு பெரிய மருத்துவர் தெரியுமா? அவருக்கு இன்னும் ஒரு படி உள்ள போய் பார்க்க தெரியும். ஜுரம் என்பது மேலோட்டமா இருக்கு, அது சிம்டம். அதுக்கு உள்ள இருக்கிற ரோகம் என்ன, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு மருத்துவர் சொல்றாரா? பகவான் சொல்லுகிறார், அது வரைக்கும் மட்டுமல்ல, இன்னும் நோய் முதல் நாட வேண்டும். இந்த நோய்க்கு முதல் என்ன தெரியுமா? இந்த உடம்பு, நம்முடைய பாப புண்ணியங்கள். பாப புண்ணியங்களால் சம்சாரத்தில் பிறவி எடுக்கவே தானே எனக்கு நோய் வருகிறது. அப்ப நோய் முதல் நாடுவதுனால் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போறாது. இன்ஃபெக்ஷன் ஏன் வந்தது? உடம்பு இருக்கவே தானே. உடம்பு ஏன் வந்தது? பாப புண்ணியங்கள் இருக்கவே தானே. பாப புண்ணியங்களையே போக்கி விட்டார் என்றால் அதுக்கு மேல நமக்கு எந்த நோயுமே வர முடியாது. அப்ப பகவான் எப்பேற்பட்ட மருத்துவர் என்றால், சம்சாரம் என்கிற நோயையே போக்கி விடுவார். பிறப்பு என்கிற ஒரு வியாதியையே போக்கி கொடுத்து விடுவார். அந்த மருந்த உலகத்துல எந்த மருத்துவராலும் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனா இந்த உயிரை இப்பவனா எடுக்கலாமே தவிர அடுத்த பிறவி இல்லாமல் வைகுந்த மாநகரை நமக்கு கொடுக்க முடியுமா? அந்த மருந்தை கொடுக்கும் வல்லமை பகவானுக்குத்தான் உண்டு. அப்ப அவர் மருத்துவராகவும் இருக்கார். மருந்து என்னதுன்னால் பகவானே தான் மருந்து. அவரையே நினைத்து, அவரையே சுவைத்து, அவரைக்கே கைங்கரியம் செய்தோம் என்றால் அவரே மருந்தாக இருந்து வைகுந்தத்தை கொடுக்க போகிறார். அப்ப வைத்திய வீரராகவன் பெருமான் எல்லா வியாதிகளையும் போக்கி கொடுக்கிறார். கடைசியில பிரார்த்தித்தோம்னால் சம்சாரம் என்கிற வியாதியையே கூட போக்கி கொடுப்பார். அப்பேற்பட்ட பெருமை இந்த பெருமானுக்கு உண்டு. அதனால வைத்திய வீரராக சுவாமின்னு திருநாமம். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஹிருத்தாப நாசினி என்கிற புஷ்கரணி, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கக்கூடிய புஷ்கரணி. அதில் நீராடி வெள்ளத்தை கரைத்து இந்த பெருமானை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டோம் என்றால் எல்லா நோய்களையும் போக்குவார் என்று பிரத்யட்சமாக இன்றளவும் நடந்து வரக்கூடிய ஒன்று. அந்த பெருமானை சயன திருக்கோலத்தில் சேவித்துக் கொண்டோம். கிழியே பார்த்தபடிக்கு வலக்கையை சாலிகோத்தருடைய தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு இடக்கையாலே பிரம்மாவுக்கு உபதேசம் செய்து கொண்டு திருவடிகளை நீட்டிக்கொண்டு தெற்கு நோக்கி பார்த்து கொண்டு பகவான் சயனித்திருக்கிறார். இது மூலவருடைய வடிவம். அப்படியே உற்சவரை சேவித்தோம்னால் ரொம்ப அழகான வடிவத்தில் உற்சவர் எழுந்துள்ளி இருக்கிறார். பெரிய சாய்ந்த, பின்னாடி சாய்ந்த ஒரு கொண்டையோடு கூட சங்க சக்கரங்களை கெட்டியா கச்சிதமாக பிடித்துக் கொண்டு ஒரு கையிலே அபயஹஸ்தம், மற்றொரு கையிலே கதையை பிடித்துக் கொண்டு பகவான் இருக்கிறார். ரொம்ப அழகான பெருமாள். அவருக்கு என்ன திருக்கோல சாத்தினாலும் எத்தனை திருவாபரண சாத்தினாலும் அப்படியே திருமேனி முழுக்க தங்கம் போல மின்னிக் கொண்டிருப்பார். ரொம்ப பழமையான கோவில். எத்தனையோ திருவாபரணங்கள், சிவப்பு கல் இழைத்தது, பச்சுக்கல் இழைத்தது, அனைத்தையும் சாத்திக் கொண்டு பகவானை வெவ்வேறு உற்சவங்களிலே தரிசிக்கலாம். ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணகான் உபனிஷத்து சொல்லுகிறது. இந்த சூரியன் ஆதித்யன் இருக்காரே, ஆதித்ய மண்டலத்துக்குள்ள பெருமான் ஒரு அழகான வடிவத்தோடு இருப்பாராம். அவருடைய திருமேனி முழுக்க தங்கத்தை போல ஜொலிக்குமா, அவ்வளவு அழகாக ஆசைப்பட தகுந்ததாக இருக்குமாம். அங்க நம்மளால சேவிக்க முடியாது. சூரியனுக்குள்ள இருக்கிறவர் தியானம் பண்றதுக்கு நமக்கு மனசு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா இந்த பெருமான் உற்சவரை சேவித்தோம் என்றால் வீரராகவ பெருமான் அதே போல சுவர்ணமே இழைக்கப்பட்டவராக திருமேனி ஒளியோடு இந்த திருத்தலத்திலே காட்சி கொடுக்கிறார். அந்த உற்சவரையும் சேவித்துக் கொண்டோம். அடுத்தது இந்த ஊருக்கு மற்றொரு பெருமை. தாயாருக்கு கனகவல்லி தாயார்னு திருநாமம். தனிக்கோவில் நாச்சியாருக்கு கனகவல்லி தாயார்னு திருநாமம். அமர்ந்த திருக்கோலத்தில் வலக்கையில் அபயஹஸ்தம், இடக்கையாலே தன் திருவடியை காட்டிக்கொண்டு பிராட்டி இருக்கிறாள். கனகம்னா தங்கம்னு அர்த்தம். கனகவல்லினா தங்கத்தை உடையவள். என்ன தங்கம் சுவாமி, உலக தங்கமா? ஏதான சொரங்கம் வச்சிருக்காளான்னா அச்சுத யுக்ம ருக்கும என்று சொல்லுகிறோம் இல்லையோ, அச்சுதனான பகவானுடைய 2 திருவடிகள் இருக்கின்றனவே, அதுதான் தங்கம். அந்த திருவடி பிராட்டின் இடத்துல எப்போதும் மனசுல இருக்கிறதோ இல்லையோ, அதனால கனகவல்லி தாயார். ஏன் உலகத்து தங்கமும் இருக்கு, அது இல்லைன்னு அடியேன் சொல்ல வரவில்லை. உலகத்து தங்கத்துக்கெல்லாம் அவள் தான் அதிபதியாக அனைத்துக்கும் உடையவளாக இருக்கிறாள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜத சரஜாம்னு சொல்றோம் இல்லையோ, தங்க ஹாரங்கள், வெள்ளி மாலைகள் அனைத்தையும் அணிந்து கொண்டிருப்பாளாம் பிராட்டி. அப்ப உலகத்து தங்கம் அவளிடத்தில் இருக்கு. உலகத்துக்கு அப்பாற்பட்ட பகவானுடைய திருவடிகள் என்கிற தங்கமும் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால கனகவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம்.
மற்றொரு பெயர் வசுமதின்னு பிராட்டிக்கு இந்த இடத்துல திருநாமம் உண்டு. ஏனென்றால் இங்கு அருகிலே தர்மசேனபுரம் என்று ஒரு ஊர் இருந்ததாம். அந்த இடத்துல திலீபன் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு மகளாக மகாலட்சுமி தாயாரே வந்து பிறந்து பகவானை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட பெருமானும் வைத்திய வீரராகவ பெருமாள் இங்கிருந்து போய் வேட்டைக்கு போவது போல சென்று பிராட்டியை பார்த்து அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அழைத்து வந்தாராம். அப்ப அந்த ராஜா சொன்னார், என் பெண்ணை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது, ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாள்னு பெருமான் சொன்னாராம். கவலைப்படாத, நான் திருவள்ளூர்லயே இருக்கேன், உன்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே செல்லவில்லை, உன்னுடைய ஊரிலேயே இருக்கிறேன் என்று பெருமான் இன்று வரை கிங்கிருகேசனாக வீர ராகவ பெருமானாக சயனித்திருக்கிறார். அதனால வசுமதி தாயார்னு ஒரு திருநாமம், கனகவல்லி தாயார் என்று மற்றொரு திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. இவரெல்லாம் இந்த கோவில் இருக்க தாயார் சன்னதி. விமானத்துக்கு விஜயகோட்டி விமானம்னு பெயர். விஜயத்துக்கென்றே இருக்க உரித்தானது. பெருமான் எங்க இருக்காரோ, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீர் விஜயோபூதிஹின்னு சொல்றாரு சஞ்சயன். பெருமான் இடத்துல இருந்தா அந்த இடத்துல வெற்றி தான் இருக்கும், தோல்வி எப்படி இருக்கும்? அதனால விமானமும் விஜயகோட்டி விமானம்னு சொல்லப்படுகிறது. இப்படி அழகான வடிவத்தில் இருக்கிறார். இவரை பத்தி திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்கள் தன்னுடைய பெரிய திருமொழியிலே பாடுகிறார். திருமிழ்ச்சியாழ்வாரும் ஒரு பாசுரத்திலே தானும் மங்களாசாசனம் செய்கிறார். பெரிய திருமொழியினுடைய 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி அதுல ஒரு அழகான பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் சொல்றார், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனென நின்னான் எவ்வுள் கிடந்தானே. இந்த ஊர் பெருமான் ராமன் ராமன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அதை ஆழ்வாரே பாடி காமிச்சுட்டார். இந்த பெருமான் யார் தெரியுமா? முன் ஓர் தூது வானரத்தின் வாயின் மொழிந்து. பகவான் ராமாவதாரம் எடுத்த போது தான் தூது செல்லவில்லை, வானரமான ஹனுமானிடத்துல தூது சொல்லி சீத்தையினிடத்தில் அனுப்பினாரோ இல்லையோ. அப்ப திரேதாயுகத்தில் ராமாவதாரத்தில் ஹனுமானை தூதனாக பகவான் அனுப்பினார். அப்புறம் அடுத்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முடிந்து, அரக்கன் ராவணன் இருந்த மன்னி இருந்த ஊர் லங்கை, அதை தன்னுடைய அம்புகளாலே அழித்து முடித்தான். இதெல்லாம் திரேதாயுகத்தில் நடந்தது. அடுத்து துவாபர யுகம் வந்தது. கிருஷ்ணாவதாரம் வந்த உடனே பகவான் பார்த்தாராம், போன யுகத்துல ஹனுமான் தூது போனார், நல்ல பேர் உலகத்துல ஹனுமான் ஹனுமான் அப்படி எல்லாரும் ராமதூதன் ராமதூதன் கொண்டாடினா, தூது போனா நல்ல பேர் கிடைக்கும் போல் இருக்குன்னு பகவான் நினைச்சிருந்தாராம். நல்ல ஏதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு வருமானு காத்து கொண்டிருந்தார். பாண்டவர்களுக்கும் ஹஸ்தினாபுரத்துல திருதராஷ்டிரன் துரியோதனனுக்கும் எப்படியான தூது பேச வேண்டும்னு பிரஸ்தாவம் வந்த உடனே நாம் போறேன்னு கண்ணன் முன் வந்தாராம். தூது போவது என்பது ரொம்ப பெரிய உயர்ந்த காரியம் எல்லாம் கிடையாது, ரொம்ப தாழ்ந்த செயலாகத்தான் அந்த காலத்துல பார்க்கப்பட்டது. ஆனா பகவான் வேணும்னு தான் பண்றேன்னு சொன்னாராம், பேர் கிடைக்கும் இல்லையோ. ஹனுமான் தூது போனார், ரொம்ப பேர் கிடைச்சது ராமதூதன்னு. அப்ப நான் தூது போறேன் பாண்டவ தூதன்னு பேர் கிடைக்கும் இல்லையோ. அதைத்தான் சொல்றார், பின்னோர் அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி. ஆதி மன்னர்னா பாண்டவர்கள், அவர்களுக்கு தானே தூதனாக ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதனென நின்னான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாண்டவ தூதன், பாண்டவர்களுக்கு தூதன், இன்னாருக்கு தூதன், இன்னாருக்கு தூதன்னு பெருமான சொல்லிட்டே இருக்கலாம். நாம இருந்தா மறைச்சிருவோம், இது யாருக்குமே தெரியக்கூடாது, தாழ்ந்த செயல் பண்ணிருக்கோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையோ. பெருமானுக்கு இதுதான் பெருமை, என் பக்தனுக்காக நான் தூது போவதற்கு கூட தயார் என்று தன்னை தாழ விட்டு கொண்டாரோ இல்லையோ. அப்ப உலகமே பாண்டவதூதன் பாண்டவதூதன் என்று கொண்டாடும்படிக்கு துவாபர யுகத்துல தூது நடந்தார். யாருன்னா எவ்வுள் கிடந்தானே, ராமன் ஹனுமார தூது அனுப்பிச்சினார். அடுத்தது துவாபர யுகத்துல தானே தூது போனார் கண்ணனாக, அவர்தான் திரு எவ்வுளிலே சயனித்திருக்கிறான் என்று திருமங்கையாழ்வார் பாடினார். பட்டர் பராசர பட்டடத்தை அவருடைய சிஷ்யர்கள் போய் கேட்டார்களாம், என்னதான் பண்ணாலும் ராமன் தூது போகலையோ இல்லையோ, கண்ணன் தானே தூது போனார், அப்ப கண்ணனுக்குத்தானே உயர்வுன்னு கேட்டார்களாம். பட்டர் சொன்னார், அப்படி சொல்ல முடியாது, ராமன் ராஜாவானபடியால் அவனை தூது அனுப்புறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, அனுப்பி இருந்தா ராமனும் போவதற்கு தயார்னு தெரிவிக்கிறார். தன்னுடைய பக்தனுக்காக தூது போகணும்னா தான் அரசன்னு கூட ராமன் பார்ப்பது கிடையாது, கண்ணனாவது இடைப்பிள்ளை தூது போறது பெரிய காரியம் கிடையாது. ராமனே தூது போவதற்கு தயார், வேறு யாரும் தூது அனுப்புவதற்கு தயாராக இல்லை, அதனால் நடக்கவில்லை என்று தெரிவிப்பாராம். அப்படி பெருமை வைத்திய வீரராகவ பெருமானுக்குண்டு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தெரிவிக்கிறார், நீர்மை கெட வைதாரும் நின்னோடு எதிர்த்தாரும் சீர்மை பெற நின் அடிக்கீழ் சேர்க்கையினால் நேர்மையிலா உள்ளத்தேன் செய் மிகையை
பொறுத்தருளி எவ்வுள் அத்தனே நீ இறங்கு. பகவான் இடத்துல சொல்றார், பகவானோடு யாரு பகைமை பாராட்டினார்களோ அவர்கள் கூட காலப்போக்கில் அவனை ஆசிரியித்து நற்கதி அடைந்து விடுகிறார்கள். அதனால் பகவானே, எனக்கு வேற வழி கிடையாது. எவ்வுள் அத்தனே, திரியவுளில் இருக்கக்கூடிய உபகாரகன் எனக்கு சுவாமியே, நீதான் என்னுடைய வினைகள், நான் செய்த பாபங்கள் அனைத்தையும் போக்கி அனுகிரகிக்க வேண்டும். நீ இறங்கு, நீ கருணை காட்டு. ராமனே கருணைக்கு இலக்கணம் கொடுத்தவர். அந்த ராமனிடத்திலே கருணையே பிரார்த்திக்கிறார் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். இது திரு எவ்வுள் என்கிற திவ்யதேசத்தினுடைய பெருமை. பெருமானிடத்திலும் கனகவல்லி தாயாரிடத்திலும் விடை பெற்றுக் கொண்டு அடுத்த திருத்தலத்துக்கு செல்வோம்.